அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி என்னங்க புதுசா பயிற்சிங்கிறீங்க? எல்லா கிரக பயிற்சியும் பார்த்துட்டோம் நம்ம அம்மன் அருள் டிவில. ஃபர்ஸ்ட் சனி பயிற்சி பார்த்தோம், அடுத்து குரு பயிற்சி பார்த்தோம், இப்ப ராகு கேது பயிற்சி பார்த்தோம். இப்ப இந்த 3 பயிற்சியும் உங்க வாழ்க்கையை எப்படி மாத்த போகுது, இதுக்கான பதிவு தாங்க இது. ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குங்க. சனி பகவான் தொழில்காரகர், குரு பகவான் பணக்காரகர், ராகு கேது உங்க வாழ்க்கையை பிரம்மாண்டப்படுத்தக்கூடிய கிரகம். இப்ப இந்த 3 கிரகமும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை இந்த 12 ராசிக்கு கொடுக்க போகுது, அதுக்கான பதிவு தாங்க இது. ஏன்னா இந்த கிரகம் தான் அதிக நாட்கள் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்யும். இத வச்சுதான் இந்த வருஷமோ இந்த காலகட்டமோ எப்படி இருக்கும் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கிறார், குரு பகவான் எப்படி இருக்கார், ராகு கேது எப்படி இருக்கு ஜாதகத்துல பாத்துக்குங்க. இத பார்த்துக்கிட்டு இந்த பயிற்சி இந்த ஒரே வீடியோல பாருங்க, 3 பயிற்சி நம்ம கொடுக்குறோம், மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி இந்த 3 கிரகமும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது அதுக்கான பதிவு தான் இருக்கு. ஏன்னா அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனல் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இந்த 3 கிரகம் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, பொதுவாக மகர ராசி நல்ல ஒரு உழைக்கக்கூடிய ராசிங்க. மகர ராசி இவங்கள மாதிரி யாரும் உழைக்க முடியாது, கடுமையான உழைப்பாளிகள். அது மட்டும் இல்லாம ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. யாரும் எது பேசலாம் பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க. மகர ராசியை பிடிச்ச விஷயமே இது அவங்களுக்கு. நீ என்ன வேணா பேசிய, என் வேலை என்ன, அதை பார்க்கணும் அப்படிங்கிற மைண்ட் தாட் அதிகமா இருக்கு. தைரியத்தை விட மாட்டாங்க, தன்னம்பிக்கை தைரியம், இதான் மகரத்துக்கிட்ட பிடிச்ச விஷயமே. பயங்கரமா சிந்திப்பாங்க. இவங்கள மாதிரி யாரும் அறிவா சிந்திக்க முடியாதுங்க. பயங்கரமான டேலண்டான ஒன்று இருக்கும் மகரத்தை பொறுத்தவரை. மகர லக்னம் மகர ராசியில பிறந்தா பெரிய ஆள், பெரிய லெவலுக்கு போகக்கூடிய தகுதினா உண்டு. தன்மானம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய 3 கிரக ஒவ்வொரு கிரகமா பயிற்சியா பார்த்தோம். இப்ப 3 கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கொடுக்க போகுது. சனி பயிற்சி ஃபர்ஸ்ட் பார்த்தோம், அடுத்து குரு பயிற்சி பார்த்தோம், இப்ப ரீசெண்டா ராகு கேது பயிற்சி பார்த்தோம். இந்த 3 கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது, 3 கிரகத்தால் என்னென்ன விசேஷம். நான் 4 கிரகம் சொல்லணும், நான் 3 கிரகம் தான். ஏன்னா ராகு கேதுங்கிறது நம்ம ஒரே பேச்சை தான், நம்ம ஒரே நாள தான் வரும் ரெண்டுமே. அதனால ராகு கேதை ஒரு கிரகமா சொல்றோம். அப்ப இது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, 7.5 சனியில பாத சனி நடந்துச்சு, அப்படிதானே? உங்களுக்கு பாத சனி நடந்துச்சு, 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார் இதுக்கு முன்னாடி. இப்ப 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் போயிட்டார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருந்தாரு. 8ஆம் இடத்துல, அதாவது 9ஆம் இடத்துல கேது பகவான் இருந்துச்சு. அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு குரு பகவான் 5ஆம் பாவத்துல இருந்தாரு, இப்ப 6ஆம் இடத்துக்கு போறாரு. இதுல 2 கிரகம் பாருங்க 6, 8ல இருக்கா. குரு பகவானும் கேது பகவானும் 6, 8ல மட்டும்தான் இருக்கு. மற்ற கிரகம் எல்லாமே நல்ல ஒரு இடத்துல இருக்கு. 3ஆம் இடத்துல சனி பகவான். எப்போதுமே சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல போறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. இதான் ஒரு நல்ல செய்தி. எதுனா மகர ராசி இதான் நல்ல செய்தி. இப்ப 2ஆம் இடத்துல ராகு இருந்தா, ஒரு மனிதனுக்கு பேச்சுல ராகு வருதுன்னா பிரம்மாண்டமா இருக்குன்னு அர்த்தம். ராகுனா என்ன, பிரம்மாண்டம். எதுலையுமே பெருசா சாதிக்கிற கிரகம் எதுனா ராகு தான். அது இப்ப குடும்பஸ்தானத்துல உங்களுடைய வாக்குஸ்தானத்துல உட்காருது. 2ஆம் இடத்துல உட்காந்தா எந்த கிரகம் 2ஆம் இடத்துல இருந்தாலும் அது பொருளாதாரத்துல பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணும். இதுக்கு முன்னாடி நீங்க பொருளாதாரத்துல ரொம்ப அடிவாங்க. நீங்க கேட்டீங்களா? கண்டிப்பா கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. நீங்க மகர ராசியா இருப்பீங்க, ஆனா லக்னம் ஒரு சில பேருக்கு மாறி போய் இருந்து 7.5 சனி கடுமையான தாக்கத்தை இந்த பாத சனி கடுமையா கொடுத்துருக்கும். எதுல? வருமானத்துல, வேலையில, உங்களுடைய கணவருக்கு, இல்ல உங்களுடைய மனைவிக்கு, இல்ல நண்பர்கள்கிட்ட, இல்ல கூட்டாளிகிட்ட, இல்ல ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயத்த கொடுத்து விட்டாரு. ரொம்ப தடையை கொடுத்து விட்டாரு. கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க மகர ராசி, ஆமாங்க இருந்துச்சு, எனக்கு பிரச்சனை இருந்துச்சு, என்னால முடியல, அவ்வளவு தடையில சந்திச்சேன் அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பா உண்டு மகரத்தை பொறுத்தவரை. இதுக்கு முன்னாடி நடந்தது வேற, இனிமே நடக்க போறது வேற. குரு பார்த்தும் எனக்கு நல்ல ஒரு அனுகூலம் இல்லையே. என் லைஃப்ல 1 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். பொருளாதார வருமானம், டாக்குமெண்ட் பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை. இப்ப ரீசெண்டா பாருங்க, உங்களுக்கு வண்டி வாங்கின செலவு நிறைய வச்சிருக்கும்.
இல்லைன்னா தொழில் லாபத்தை காசு பணத்தை கொடுத்துட்டு ஒருத்துல ஏமாந்துருப்பீங்க. சகோதர சகோதரி ஒரு மன வருத்தம் இருந்திருக்கும் இப்ப ரீசெண்டா. அதே மாதிரி பாருங்க, ஒரு லோனுக்காண்டி அப்ளை பண்ணிருக்கேன், வீட்டுக்கோ இடத்துக்கு லோனுக்காண்டி அப்ளை பண்ணிருக்கேன், அந்த லோனுக்கு தள்ளி போகும். ஒரு விஷயம் தாமதமாகும், வேற ஒண்ணும் கிடையாது. தாமதமா கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நான் 4ஆம் வீட்டாடி உங்களுடைய சுகஸ்தான அதிபதி 7ஆம் இடத்துல போய் நீசமா இருந்தாரு, சரியான பலனை கொடுக்கல. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாசம் எடுத்துங்க, கண்டிப்பா இங்க தரையா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நடந்தது வேற. இனிமேல் பாருங்க, நல்ல விஷயம் மட்டும் நடக்கும் உங்களுக்கு. குரு பகவான் 6ஆம் இடத்துல போறது நல்லதுதான். ஏன்னா உங்களுக்கு அவர் உங்க ராசியில நீசமா வரும். ஏன்னா அவர் சரியான ஒரு பலனை கொடுக்க மாட்டார். அவர் போய் 6ஆம் இடத்துல மறைகிறது உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம், நல்லா தெரிஞ்சுங்க. அடுத்து 8ஆம் இடத்துல கேது இருந்தா அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க, உத்திரம், அடுத்து பூரம். சுக்கிரனோட சாரத்துல போயிட்டாருன்னா சூப்பரா இருக்கும். எப்ப? ஜூன் மாசத்துக்கு அப்புறம் போயிடுவாரு. 21ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் பூரத்துல போயிடுவார். பூரத்துல போயிட்டா சூப்பரா இருக்கும். ஜூன் மாசம் 21ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, உங்களுக்கு நினைச்ச காரியம் சக்சஸ் ஆகும். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் வீட்டதிபதி சுக்கிர பகவான், 10ஆம் வீட்டதிபதி சுக்கிர பகவான் அவருடைய சாரத்துல போறாரு. பயங்கரமான ராஜயோகம் இருக்குது. நீங்க தைரியத்தை மட்டும் தயவு செய்து விட்டுறக்கூடாது. யாரு? மகர ராசிக்காரர். உங்கள்ட்ட தைரியம் இருக்கு, தயவு செய்து பயப்படாது. எது வந்தாலும் உங்களால் இனிமேல் ஜெயிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சு. இந்த 3 கிரகத்தால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும். எல்லாரும் சொல்லி பயமுறுத்துவாங்க, 6ஆம் இடத்துல குரு இருக்கு, 8ஆம் இடத்துல கேது இருக்கு, ஐயோ அப்படி இப்படிமா. எது வந்தாலும் உங்களுக்கு 7.5 சனி இப்ப இல்லை. நல்ல நிலைமைக்கு நீங்க வருவீங்க. அதுக்கான நேரம் வந்துருச்சு. எத்தனை பேருக்கு கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை இருக்கு? இப்ப கடன் அடைப்பீங்க. கண்டிப்பா கடன் அடைபடும். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்தை குரு பகவானை பார்ப்பாரு, 9ஆம் பார்வை, சிறப்பு பார்வையில. குரு எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவர் பார்வைக்கு பலத்தை கொடுத்துருவார். நல்லா பாருங்க, அவர் பார்க்கிற இடம் தான் ஸ்பெஷல். அப்ப 2ஆம் இடத்த வருமானத்தை பார்க்கிறார். பொருளாதார வருமானம் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். கடன் வாங்கி நீ இடம் வாங்க போறேன்னு காட்டுவார். இதான் அவர் வேலை பண்ணக்கூடிய வேலை. இந்த 3 கிரக பிரச்சனை சொல்றேன். கடன் வாங்கி நீ இடம் வாங்கு, இல்ல வீடை கட்டு, வண்டியை வாங்கு, வாகனத்தை வாங்கு. இது எல்லாமே சூப்பரா இருக்கு. பர்ஃபெக்டா வேலை செய்து பார்த்துக்கு. வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ வாங்கக்கூடிய யோகம் சூப்பரா இருக்கு. டைமிங் பக்காவா இருக்கு. பார்த்துக்கு. யாருக்கு? மகர ராசிக்கு. வீடு, இட யோகம், வண்டி, வாகன யோகம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. எந்த ஒரு கஷ்டப்படாம நீங்க வாழ்க்கையை வாழலாம். எதிரி பிரச்சனை இருக்காது, கடன் பிரச்சனை இருக்காது, பகை பிரச்சனை இருக்காது. எல்லாமே பேஸ் பண்ணிருவீங்க. நோய், எதிரி, பகை, கடன் எதா இருந்தாலும் சால்வ் பண்ணிருக்கீங்க. இப்ப கிடைக்கும் பாருங்க வேலை. இந்த பாருங்க, யாருக்கெல்லாம் குரு இப்ப யோகமா இருக்கோ அவங்க எல்லாம் வேலையில பாருங்க டாப்பா வருவாங்க. ப்ரமோஷன் அளவுக்கு போவாங்க. யார் ஜாதத்துல தசாபதி நல்லா இருக்குதோ. உங்களுக்கு கீழே வேலை பார்த்தாலும் உங்களுக்கு மேல முன்னாடி போயிட்டாங்க. ஆனா என்னால போக முடியல. இப்ப போறீங்க. அதுக்கான நேரம் வந்துருச்சு. கரெக்டா மூவ் பண்ணி போங்க. கண்டிப்பா ஜெயிப்பீங்க. கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை இருக்காது. இப்ப வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ வாங்குவீங்க. சொத்து பிரச்சனை இருக்காது. லாப வருமானம் பயங்கரம் இன்க்ரீஸ் ஆகும். இனிமேல் உங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் சொல்றேன். பொருளாதார லாபம், இன்கம் நல்லா இருக்கும். தொழில சாதிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வரும். புதுசா தொழில் பண்ண ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து நீங்க 7.5 சனி முடிஞ்சிருச்சு. நீங்க தைரியமா அடிங்க, நெத்தி அடி அடிக்கலாம். உங்களால ஜெயிக்க முடியும். நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க. மகர ராசிக்காரர் எப்போதுமே தோக்க பிறந்தவங்க கிடையாது, ஜெயிக்க பிறந்தவங்க. மாமனார் மாமிய உறவு நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு அவங்க சப்போர்ட் கிடைக்கும். தந்தையுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நல்லா பாத்துங்க. தந்தையுடைய ஆரோக்கியத்துல இப்ப ரீசெண்டா பாருங்க 2 மாசமா ரொம்ப செலவு. 2-3 மாசமா மகர ராசிக்கு ஃபுல்லா அடி வாங்குச்சு. தாய் மாமா உறவா இல்ல அம்மா அப்பாவா யாருக்காச்சும் பாருங்க கண்டிப்பா செலவு இருந்திருக்கும். இனிமே இருக்காது. எல்லாமே ஒரு மாற்றம் வரும். லாப வருமானம் எங்கேயாச்சும் காசு பணத்தை கொடுத்துருக்கீங்களா, வாங்க முடியலையா, அந்த பணம் இப்ப கிடைக்கும். மகர ராசியை பொறுத்தவரை கண்டிப்பா பாருங்க, ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அந்த பணம் காசெல்லாம் வசூல் பண்ணி முடிப்பீங்க. வெளிநாடு, வெளியூர் யோகம். எத்தனை பேருக்கு வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணும், அதுக்கான நேரம் நெருங்கிருச்சு. கண்டிப்பா நீங்க போகக்கூடிய நேரம் வரும். உங்களால முடியும். கண்டிப்பா வெற்றிக்கு உண்டு. எது வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. அதுக்கான கிரகம் உங்களுக்கு வந்துருச்சு. எந்த கிரகமே உங்களுக்கு பாதிக்காது. இந்த 2 கிரகம் மட்டும் உங்களை பயமுறுத்துவாங்க. 6ல குரு, 8ல கேது. பாதிப்பு பண்ணாது மகரத்துக்கு மட்டும். ஏன்னா உங்க ராசியில் நீசமா வராது. மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்து அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. எதிரியை வெல்லக்கூடிய திறமையை கொடுத்துருவாரு. எந்த பேங்க்ல லோன் கடன் லோனை சாங்ஷன் பண்ணி கொடுத்துருவாரு. பூமி வாங்க யோகத்தை கொடுத்துருவாரு. அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் எழுதுறீங்க? கண்டிப்பா எழுதுங்க. ரிசல்ட் சூப்பரா இருக்கும். அரசியல், அரசாங்கம் 2மே சூப்பரா இருக்கும். யாரு? மகர ராசி. இப்ப டைமிங் எப்படி இருக்கு? பக்காவா இருக்கு. கரெக்டா மூவ் பண்ணி அடிச்சா நெத்தி அடி அடிக்கலாம். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. பொருளாதார வருமானத்துல பயங்கரமா சாதிப்பீங்க. எத்தனை பேருக்கு லாட்டரி யோகம் எடுக்கணும்னு ஆசை இருக்குது? ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து எடுங்க. கண்டிப்பா அடிக்கும்.
ராகு இது 8ஆம் இடத்துல இருந்தாவே லாட்ரி யோகம் எடுத்து அடிக்குங்க. திடீர்னு அடிக்கும். யார் ஜாதகம் எல்லாம் எடுத்து பாருங்க. யார் ஜாதகம் ராகு இது இப்ப நல்லா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே லாட்ரி யோகம் அடிக்க போது பாத்துங்க. மகரத்தை பொறுத்தவரை ஜாதகத்துல பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயம். மெயினா பாருங்க, போலீஸ் சார்ந்த துறை சூப்பரா இருக்கும். காக்கி யூனிஃபார்ம் நல்லா இருக்கும். அடுத்து செக்யூரிட்டி சார்ந்த துறை நல்லா இருக்கும். அடுத்து மருத்துவத்துறை நல்லா இருக்கும். அடுத்து நெருப்பு சம்பந்தத்துறை நல்லா இருக்கும். அடுத்து இரும்பு சம்பந்தத்துறை நல்லா இருக்கும். அடுத்து ஐடிஐ ஃபீல்ட் நல்லா இருக்கும். இது எல்லாமே பட்டையை கிளப்புவாங்க. 7.5 சனி முடிஞ்சதால் உங்க 3 கிரக பிரிச்சு உங்களுக்கு வாழ்க்கையில சூப்பரா கொடுக்குறாரு. இப்ப நட்சத்திர பலன்களை போகும் முதல் நட்சத்திரம் உத்திரடம். தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம். உத்திராடத்துல பிறந்தவங்க பயங்கரமான சிந்தனை இருக்கும். இப்ப பாருங்க, வெளிநாடு யோகம், வெளியூருக்கும் பட்டையை கிளப்பிட்டு போவீங்க பாருங்க. உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும் பாருங்க. கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும் பாருங்க. திருமணம் நடக்காதான் திருமணம் நடக்கும் பாருங்க. ஒரு ஸ்பெஷலான பலன் இருக்கு. அரசியல், அரசாங்கம் சூப்பரா இருக்கும். ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும். எந்த கஷ்டமான வேலையும் சரி ஈஸியா பார்க்கக்கூடிய மனப்பக்கம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க, எல்லாமே வெற்றியா மாறும். அடுத்து திருவோணத்துல பிறந்தவங்க ரொம்ப அன்பானவங்க, அடக்கமான குணம், ஒழுக்கமான குணம், நிறைய கற்பனை, குடும்பத்தை பத்தி, கணவனை பத்தி, மனைவியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். டீச்சிங் எத்தனை பேர் வேலை பார்க்குறீங்களாம் ப்ரமோஷன் உண்டு. எத்தனை பேர் நகை கடை வச்சிருக்கீங்களா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு அனுகூலம். இது எல்லாமே சூப்பராக அமைச்சுருப்பாரு. எது வந்தாலும் இனிமேல் தைரியமா சிந்திக்கக்கூடிய குணம் உங்களுக்கு நிறைய இருக்கு. எது வந்தாலும் வெற்றியை பார்க்கக்கூடிய குணம் கண்டிப்பா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அபிட்டன்ஸ்ல பிறந்தவங்க அபிட்டத்துல பிறந்தவங்க பாருங்க, இதுலயுமே தன்னம்பிக்கையான குணம் இருக்கும், தைரிய குணம் இருக்கும் உங்கள்ட்ட. ஆனா இப்ப ரீசெண்டா ஒரு 3 மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இனிமே கஷ்டங்கள் இருக்காது. ஏன்னா உங்க ராசி உங்களுடைய நட்சத்திர அதிபதி நீசத்துல இருந்தார். அப்ப வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, உடம்பு ஆரோக்கிய பிரச்சனை எல்லாமே கஷ்டப்பட்டீங்க. இனிமே கஷ்டம் இருக்காது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி எல்லாமே சூப்பரா இருக்கும். ரியல் எஸ்டேட் பிசினஸ், மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி எல்லாமே பட்டையை கிளப்புவீங்க. யூனிஃபார்ம் போட்டு யாரெல்லாம் வேலை பார்க்குறீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு பாத்துக்கோங்க. திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும். எந்த ஒரு தடை வந்தாலும் நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் வரும். வரக்கூடிய 3 கிரக பயிற்சி மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.